ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மவுத் வாஷ். இஸ் மவுத் வாஷ் நெசசரி ஃபார் எவ்ரி ஒன்? அதாவது எல்லாருக்கும் மவுத் வாஷ்ன்ற ஒரு பாட்டில் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால் உண்மை வந்து இல்லைங்க. எல்லாருக்கும் மவுத் வாஷ்ன்றது அவசியமே கிடையாது. டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலே ஒழிய மவுத் வாஷ்ன்றது எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. எந்தெந்த விதமான ப்ராப்ளம்க்கு ஒரு டென்டிஸ்ட் மவுத் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஆஃப்டர் ஸ்கேலிங், ஒரு க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அழுக்கு துகள்கள்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி சில பேருக்கு இருக்கும், அப்போது மவுத் வாஷ். ஆல்ரெடி சென்சிட்டிவிட்டி இருக்கிற பீப்புளுக்கு எனாமல் வந்து வேர் ஆஃப் ஆகிருக்கும், அவங்களுக்கு ஃபர்தராக எனாமல் வேர் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் இருக்கிற டீத் லேயரை ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கும் மவுத் வாஷ் கொடுப்போம். ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கம் இன்ஃபெக்ஷன் இல்லை டீத் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை எராடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மவுத் வாஷ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதே மாதிரி பல்லு எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 24 hours யூ ஷுட் யூஸ் அ மவுத் வாஷ் அப்படின்ற மாதிரி ஒரு சில மவுத் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அண்ட் பேட் பிரெத், மெயினாக பேட் பிரெத் இருக்கிறவங்களுக்கு மவுத் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மாதிரி கேஸஸ்க்கெல்லாம் மவுத் வாஷ் வில் ஹெல்ப்ஃபுல் இன் என்ஹான்சிங் தி ஓரல் ஹைஜீன். பட் நார்மலாக யார் யாருக்கெல்லாம் மவுத் வாஷ் அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ப்ரஷிங், ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற யாருக்குமே மவுத் வாஷ்ன்றது அவசியமே கிடையாது. ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாஸிங் தான் ப்ரைமரி ஓரல் ஹைஜீனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மவுத் வாஷ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் அன் ஆக்சுமெண்ட், ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே தவிர பட் எல்லோரும் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ரன்னிங் வாட்டரே ஒரு பெரிய மவுத் வாஷாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நேற்று அந்த நாள் தான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எவ்ரி சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு மவுத் வாஷ் வச்சு ஒரு நார்மல் ரன்னிங் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க, மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது. ஸோ இப்போ ஓவர் யூசேஜ் ஆஃப் மவுத் வாஷ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாஃப்ட் டிஷ்யூஸ், பல்ல எதுவும் பண்ணாது, பட் சாஃப்ட் டிஷ்யூஸை வந்து வேர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸை வந்து வேர் பண்ணும். ஸோ அதனால நிறைய பேருக்கு புண்ணு வரலாம். ஓவர் யூசேஜ் வந்து ஆல்கோஹால் பேஸ்டு மவுத் வாஷ் நிறைய பேர் ஓவர் தி கவுண்டர் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. மெயினாக யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ், எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு தயவு செஞ்சு மவுத் வாஷ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலே ஒழிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மவுத் வாஷ்ன்றது ஜஸ்ட் அன் ஆடட் திங். தட்ஸ் இட். தேங்க்யூ.